வணக்கம். தமிழ் நிலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாநில நெடுஞ்சாலை ரோட் பேஸில் அமைஞ்ச தொழில் தொடங்குவதற்கேற்ற அருமையான கமர்ஷியல் மனை தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த அருமையான மனையை பற்றி முழு தகவலை பார்க்குறதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிலம் சம்மந்தமான அனைத்து வீடியோக்களுக்கும் நம்ம தமிழ் நிலம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர நிலம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த இடத்தோட முழு தகவலை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். நாம் இப்போ பார்த்துட்ருக்க இந்த கமர்ஷியல் மனை பார்த்திங்கன்னா மொத்தம் 50 சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க. சுமார் ஒரு 150 அடி நல்ல மாநில நெடுஞ்சாலை ரோட் பேஸ்லேயே இந்த கமர்ஷியல் மனை அமைஞ்சிருக்கு. பண்ணை நிலமாக பிரித்து விற்க இடம் தேடுறவங்களுக்கு ஏற்ற ஒரு அருமையான இடமா இருக்குங்க. 10 சென்ட்டு அழகாக பண்ணை நிலமாக இதை பிரித்து விற்பனை செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் மாநில நெடுஞ்சாலை ரோட் ஃபேஸ்லேயே இருக்கிறதுனால தொழில் தொடங்குவதற்கும் ஏற்ற ஒரு சிறந்த இடமா இருக்குங்க. கடைகள் கட்டி வாடகைக்கு விட இடம் பார்க்குறவங்களுக்கு ஏற்ற இடமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் பங்க், கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ், திருமண மண்டபம் இதெல்லாம் அமைக்க ஏற்ற ஒரு அருமையான இடமா இருக்குங்க. இது மிகச்சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற இந்த இடம் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சங்கராபுரம் டு திருவண்ணாமலை மாநில நெடுஞ்சாலை ரோட் ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்கு. இந்த இடத்தோட விலை மற்றும் மேலும் விவரங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்த நேரில் பார்க்கணுன்னு நினச்சிக்கினாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இடம் நேரில் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த இடத்தோட ஓனர்கிட்டயே நீங்கள் நேரில் பேசலாம். இதே மாதிரி உங்களோட வீடு, நிலம், மனை போன்ற இடங்களை நம்ம சேனல் மூலிமா விற்பனை செய்யணும்னு விரும்புனீங்கன்னா வீடியோவில் இருக்க நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்கள் இடத்துக்கே வந்து நம்ம சேனல் மூலம் உங்கள் இடத்தை விளம்பரப்படுத்தி விற்பனையும் செய்து தரோம். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.